மரங்கள் தான் மழைக்கு ஆதாரம், இது எல்லாருக்குமே தெரியும். சென்னை மெரினா நெடுகிலும் அழகுக்காக வளர்க்கப்படும் மரங்களை தவிர்த்து வருங்கால சந்ததிக்கு பயன் தரும் வகையிலான மரங்களை வளர்க்க வேண்டும் அப்படின்றாங்க இயற்கை ஆர்வலர்கள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பூமியின் நுரையீரல் என்று வர்ணிக்கப்படும் மரங்களை சமீபகால இயற்கை சீற்றம் காரணமாக நாம் இழந்து நிற்கிறோம். இழந்த இயற்கை வளத்தை மீட்டெடுக்க பல்வேறு தரப்பினரும் தங்களால் இயன்ற பங்களிப்பை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு 200க்கும் அதிகமான பெருங்கொன்றை மரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் மெரினாவில் வைக்கப்பட்டுள்ள மரங்கள் அழகுக்காக மட்டும் வைக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்துக்கு அவை உகந்தவை அல்ல என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். சென்னையில் மரங்களுடைய அளவு சதவீதம் குறைஞ்சி போச்சு. அதில் கடற்கரையில் அவசியம் தேவை. அந்த மரங்கள் கட்டாயம் அந்த மரங்கள் எப்படி தொடர்ந்து நீடித்து காற்றில் விழாது இருக்கிறது. நாங்கள் மரம் நடும் போதே ஒரு அடி எக்ஸ்ட்ரா நட்டுடுவோம். கீழே குழி வளர்ந்த மரம் தான் வைப்போம். வைக்கிற போது நாங்கன்னா பூமியுடைய சப்போர்ட் நிறைய கிடைக்கும். அது கீழே விழாது, சின்ன காற்றுக்கெல்லாம் விழாது. அதனால் இது ஒரு விஞ்ஞானமாக, இது ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ட்ரீ பிளான்டிங், அது செய்யலாம். துரிதமான வளர்ச்சி வேண்டும் என்பதால் சென்னை மெரினாவில் வேர்பிடிப்பற்ற அயல்வகை மரங்களை வைத்துள்ளதாகவும், வர்தா புயல் போல இன்னொரு தாக்குதல் வந்தால் இவை வேரோடு சாய்ந்துவிடும் என்றும் கூறுகிறார் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சென்னை மாநகர மேயருமான மா. சுப்பிரமணியன். வேர்பிடிப்பற்ற மரங்களுக்கு பதிலாக மருத்துவ குணம் நிறைந்த மரக்கன்றுகளை நடலாம் என்றும் அவர் ஆலோசனை வழங்குகிறார். மரங்களை நடுகிற போது வேப்ப மரம், புங்கன் மரம், பூவரசன் மரம், மத்தி, நாவல் இது போன்ற மரங்களை நட்டால் அது வேர் தரையில் ஊன்றி பிடிக்கும். மரங்கள் நிலைத்தும் நீடித்து நிலைத்து வளரும். மரங்கள் என்பவை அழகுக்காகவோ நிழல் தருவதற்காகவோ மட்டுமல்ல, நிலத்தடி நீரை தக்க வைத்து நீர்வளத்தை தக்க வைக்கும் ஆற்றல் அதற்கு உண்டு. அத்தகைய மரங்களை நடும்போது மட்டுமே மரத்தின் பயனை முழுமையாக பெற முடியும். இயற்கை மருத்துவனாக திகழும் மரங்களை பாதுகாத்தால் நாமும் நலமாக வாழ முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த மரங்களை எல்லாம் மாற்றிவிட்டு மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த இயற்கைக்கு ஏதுவான மரங்களை நட வேண்டும் என்பதுதான் இயற்கை ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மல் மற்றும் நாச்சியப்பனுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.